இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா இது வந்து மாங்காய், இது பழம், இது உள்ள பழங்க. இப்போ ரெண்டுமே நம்ம ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். காயும் ஜூஸ் வைக்க போகிறோம், இப்போ பழத்துலேயும் ஜூஸை ரெடி பண்ண போகிறோம். மறக்காமல் எங்கள் சேனல் பார்க்குறவங்க முதல் யாராவது எங்கள் சேனல் பார்க்குறீங்க எல்லோரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம தோலாக சீவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க. இப்போ காய் வந்து நான் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிட்டேங்க. இதை நம்ம இனிமேல் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும். இப்போ இந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீஸா நறுக்கி கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறணும். நம்ம அப்போ தான் மிக்சியில் போட்டு அடிக்க ஈஸியாக இருக்கும். இது நல்லா தோட்டத்து மாங்காங்க, அதனால் இது இந்த மாதிரி கலர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் எந்த வகை மாங்காயில் வேணாலும் நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் அடிச்சுட்டு ஐஸ் போட்டு நம்ம அடிக்கணுங்க. அடிக்கையிலே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த காயை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை இப்போ வந்து நம்ம ஐஸ் கட்டி இதுலேயே நம்ம ஐஸ் சேர்த்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாங்க. அடிக்கையில் அதை அடித்தா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரையும் சேர்த்துடலாம். இப்போ நான் இதை அடிக்கிறது வந்து நான் இப்போ ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் இது நல்லா இப்போ 3 பேர் கூட நல்லா சாப்பிட்லாம் அந்த ஜூஸு. இப்போ இதில் ஒரு 5 ஸ்பூன் நான் சக்கரை சேர்த்துருக்கேங்க. இப்போ தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த காய் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாங்காய் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாங்காய் இப்போ நான் அடிச்சுட்டேன். சக்கரை ஐஸ் சேர்த்து நான் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பழத்தை அடிக்கிறத பார்க்கலாம். இப்போ பழம் நம்ம கட் பண்ணி வச்ச மாம்பழமும் நான் சேர்த்தாச்சுங்க. இதுலேயே நான் 3 ஐஸ் கூப் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு இதுக்கு தேவையான சர்க்கரையும் நம்ம இப்போ கொஞ்சம் சேர்த்துருவோம். ஏன்னா அதில் பழம் கொஞ்சம் இனிக்கும். அந்த அளவுக்கு நம்ம சேர்க்க தேவையில்லை. இதில் ஒரு நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா சர்க்கரை அதிகமாக சேர்க்குறவங்க இருந்தாலும் நான் சேர்த்துக்கேங்க. இப்போ நான் அதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நான் அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம மாம்பழம் சேர்த்து நம்ம அடிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இனிப்பெல்லாம் கரெக்டான அளவில் இருக்குது. நான் இதில் இப்போ காய்ச்சி ஆறின பாலில் ஒரு 1/4 டம்ளர் கெட்டியான பால் நான் சேர்க்குறேங்க. இதே நம்ம கலந்துக்கலாம். இந்த ஜூஸுக்கு பால் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கலந்துக்கலாம். நம்ம அடிக்கையில் சேர்த்தா கூட அது ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும் தான் நான் அடிக்கையில் கலக்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம கிளாஸில் சேர்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு நான் ஊற வச்ச ஜல்லி சப்ஜா விதை நான் இப்போ சேர்த்து ஜல்லிங்க. இப்போ நம்ம இதுக்கு நான் பாதாம் பிசின் ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேங்க. நான் ஊற வச்ச பாதாம் பிசின் இதில் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லாயிருக்கும் ஜூஸுக்கு. சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. மாம்பழ ஜூஸு செம்மையாக இருக்கும். நான் இதில் ஒரு சப்ஜா விதையும் நான் அதில் 1 ஸ்பூன் சேர்த்துறேங்க. இதில் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் சப்ஜா விதை நான் சேர்த்துறேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ இது வந்து காயில் அடித்த ஜூஸு. இது பழத்து ஜூஸும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ எல்லாமே நான் சேர்த்துட்டேன் பாருங்கள். ஆனால் ரெண்டுமே கலர் வித்தியாசம் இல்லாமல் செம்மையாக இருக்குது. ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மாங்காய் பொடியாக கட் பண்ணி நான் அதில் மேலால் போடுறேங்க. இது நீங்களும் இந்த அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்களும் ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு 2 ஜூஸ்லும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஜூஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.